காலையில் ஏந்திரிச்சு வந்தோடனே வியூ பாருங்கங்க, என்ன அட்டகாசமாக இருக்குன்னு. இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த கிராமத்தை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, ரைஸ் ஃபீல்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். சரஸ்வதி வாருன். ஓகே ஓகே, செம்மையாக இருக்குல்ல, அமேசிங்காக இருக்குது. எத்தனை அருவி கொட்டுது பாருங்கங்க. அது நார்த்து பாலி. பா, இயற்கையோட அழகே இங்கே தாங்க இருக்குது. பாருங்கங்க, எவ்வளோ பெரிய லேக்கு. No, thanks a lot. That's a good number. That's a good number. செமையாக இருக்கல ஏரியாவே. எவ்வளோ பெரிய பிள்ளையார். நைட்டு செம்மையாக இருக்குது பாருங்கங்க. டான்ஸ்லாம் ஆடுறாங்க. லைட்டிங்லாம் சான்ஸே இல்லைங்க. வாவ், காலையில் ஏந்திரிச்சு வந்தோடனே வியூ பாருங்கங்க, என்ன அட்டகாசமாக இருக்குன்னு. செம்ம வியூவில். வணக்கங்க, இன்றைக்கி டே 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பின்னாடி வியூவெலாம் செம்மையாக இருக்குல்ல. ஆமாங்க, இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த கிராமத்தை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் வந்து ரைஸ் ஃபீட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு செக்கும்பல் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, 2 வாட்டர் ஃபால்ஸும் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான்னு. நைட்டு போல் ஈவினிங் போல் நம்ம லொவினா பீச் அங்கே போய்ட்டு சுற்றி பார்த்து அங்கே உள்ள ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான். வாங்க, இன்றைக்கி வந்து ஹோட்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். வாங்க போகலாம். ஓகேங்க, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹாய், மார்னிங். ஓகே, பாருங்க, அவங்களோட மெனுஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம நேற்றே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ஃப்ரைட் சிக்கன் ரைஸு வித் எக்கு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் ரூம்லேயே பார்த்தேங்க, ரூம்லேயே வந்து ஒரு புக் இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கு செஸ் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அழகாக இங்கே வந்து குரூப்பாக வந்தால் செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன 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 கடைகள் நிறைய இருக்குது. அது மட்டும்லாம் கஃபேலாம் இருக்குது கீழே. அதுதான் வந்து மெயின் ரோடு. உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமமாக இருக்குது பாருங்கங்க. நிறைய பேர் அங்கே தான் வசிக்கிறாங்க. அங்கே தான் வந்து ரைஸ் ஃபீல்டு. இந்த நார்த் பாலியை பொறுத்தளவு இங்கே வந்து விவசாயம் தான் ஒரு முக்கியமான தொழிலாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போனால் தான் தெரியும் அங்கே கிராமத்துலலாம் விவசாயம் பண்ணுறதெல்லாம். இன்றைக்கி முடிஞ்சால் உள்ளே நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். காலையிலே பார்த்தீங்கன்னா என்னென்ன காஃபி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு காஃபி கொஞ்சம் குடிப்போம். பிளாக் காஃபி தான். இந்த குளிருக்கு வந்து செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த ஃப்ரைட் ரைஸு, ஒரு ஜூஸு, அந்த கேக், இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் பிளானை. ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துக்கு தான் போகிறோம். இங்கேருந்து நம்ம ரைஸ் ஃபீல்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கே போயிட்டு அப்புறம் இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ், இதெல்லாம் இந்த பக்கம் ஏரியாவில் உள்ளதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். Okay, thank you. Thank you very much. Thank you so much. Okay. Really, this place very nice. பைக்கை உள்ளே தான் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம பைக்கு. எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம ரைஸ் ஃபீல்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வீடெல்லாம் நிறையா இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த வழியே போகிற வழியே செம்மையாக இருக்குது. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது.
ரோடெல்லாம் பாருங்களேன், ஏதோ தேடி பாதையில் போகிற மாதிரி இருக்குது. பள்ளமும் மேடுமா. மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. ஹாய், ஹலோ. அது ஒருத்தர் ஒத்த கையால் வண்டி ஓட்டிட்டு வராருங்க. ஹாய். செம்மையாக இருக்குங்க ரோடு. பைக் ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. பைக் எடுத்து வந்தால் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கிராப் புக் பண்ணி, கிராப் இங்கே சீப்புங்கிறதால கிராப் புக் பண்ணி வந்துடலான்னு யோசித்தேன். பட் வந்து இந்த மாதிரி பைக் ரெண்டில் எடுத்து வந்தால் நல்லா இன்டீரியராக நல்லா உள்ளேலாம் போய் பார்க்கலாம். சரியான ஸ்லோப்புங்க. எப்படி ஏறுது பாருங்கள் ஸ்லோப்பாக. ரோடு சரியான மோசமாக இருக்குது. பாருங்க உள்ளே எவ்வளோ பெரிய அது மாட்டில் மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னு நினச்சேன். உள்ளே பாருங்கள் பெட்ரோல் பங்க் வரையும் இருக்குங்க. நான் இப்போ இந்த அவங்களாம் கடைக்காரர் தான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா வந்து இந்த வழியாக தான் உள்ளே போகணும் ரைஸ்குள்ளே அப்படின்னாரு. சரி அப்படியே கிளம்புவோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. பைக் ரைடு தான். பாருங்க ரைஸ் ஃபீல்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். உள்ளுக்குள்ளே போனாங்க ஃபுல்லாக. Can I drive inside? Oh, how long from here there? Okay, Ken. Thanks. ஒருத்தங்கிட்ட வழி கேட்டாங்க. என்னென்னா ஒத்தடி பாதையாக உள்ளே போயிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ண, கீழே காலை ஊன்னோம் வாக்காதான் விழுந்துருவோம். காலை ஊனாமலே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அந்த ரைஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்தியாச்சுங்க. உள்ளே போய்ட்டு அந்த இதெல்லாம் பார்ப்போம் என்னன்ட்டு. ஹைட்டாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரிலாம் வளர்ந்துச்சுன்னா வந்து சாஞ்சிரும். ஆனால் இங்கே சாய்தா என்னான்னு தெரியல. செம பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து தண்ணி வடிகட்டுறது. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வயல்லேருந்து அப்படியே வடிகட்டி கீழே இது பண்ணுது. காலையிலே செம்மையாக இருக்குது. இந்த ஊருக்கு பாருங்கள் ரைஸ் ஃபீல்டு. அந்த இடத்துக்கு தான் இப்போ பைக்கில் உள்ளே அப்படியே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க உள்ள ரோடு ஃபுல்லாக. சான்ஸே இல்லை. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து மெலாண்டிங் வாட்டர் ஃபாலும் பிலாங்கிங் வாட்டர் ஃபாலும் இங்கேருந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாருமே வரல, ஒரே இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே பார்க் பண்ணியிருந்த பைக்கை, ஸோ உள்ளே வரைக்கும் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோப்பாக போகுது. ஸோ வண்டி இதுக்கு மேலே போணுச்சுன்னா கண்டிப்பாக விழுந்தோன்னா காட்டுக்குள்ளே விழுந்துரும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், இங்கேயே வண்டியை பார்க் பண்ணிட்டேங்க. இங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து போகலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பைக்கு லேசாக ஸ்கிட் ஆச்சுன்னு வச்சுங்க, உருண்டு விழு வேண்டியது தான். ஸோ அதனாலேயே நான் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இப்படியே நடந்தே போகலான்னு போனேன். பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குங்க. உள்ளே கூல்ட்ரிங்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் அழகழகான பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் அழகாக க்யூட்டாக விற்றுட்டு இருந்தான். ஏதாவது வாங்க சொன்னால் சரி நான் போயிட்டு உள்ளே போயிட்டு ரிட்டன் வரும்போது வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆனேன். பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குங்க. இப்போ தாங்க 2 பேர் தெரியுறாங்க உள்ளேருந்து வர்றது. இது வரைக்கும் பார்த்தேன் யாரையுமே காணோம். ஸோ அதனால் நானே உள்ளே போமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடையில் செம வாசமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா பத்தியெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்கங்க. இங்கே வந்து நிறைய பத்திகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க, சேல் பண்ணுறாங்க.
சரி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஆளே யாருமே இல்லை. அதான் பார்ப்போம், போயிட்டு நம்ம வந்து உள்ளே போக முடியுமா என்னென்னு பார்க்கலாம். அப்படி உள்ளே போக முடிஞ்சிச்சுன்னா அந்த வாட்டர் ஃபாலுக்கு போவோம். அப்படி இல்லைனா இப்படியே திரும்பிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது. அந்த பக்கத்தில் அந்த இதுக்கு போகலாம், மெலண்டிங் வாட்டர் ஃபாலுக்கு போகலாம். ஸோ இங்கேருந்து போகலான்னு சொன்னாங்க. நான் ஒரு ஹைக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அப்படியே வந்தேன். அப்படியே வந்து இப்படியே பார்த்தா நான் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கேன். யாரையுமே ஆளை காணோம். இந்த ஃபால்ஸை பார்க்க போகிற இந்த வழியில் வந்து ரொம்ப அதிகம் பேர் போகிறதில்லைன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக மூங்கிலே வந்து அந்த பாலம் அமைச்சிருக்காங்க. நம்ம ஊரெல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி. வந்துட்ட பக்கத்தில் வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? ஸோ நம்ம வந்து உள்ளே இப்போ தான் பார்த்தேன், யாரையுமே காணும். ஸோ அதான் ரிட்டன் ஆகிடலான்ட்டு நான் இங்கேயே அப்படியே ரிட்டன் ஆகுறேன். பார்க் பண்ணிட்டு போதே ஒரு சின்ன பயம், தனியாக பார்க் பண்ணிட்டு போகிறோமே, அதுவும் தெரியாத இடத்துலன்ட்டு. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே போட்ட இடத்துல அப்படியே இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரைட் வாங்கினேன். அந்த சின்ன பையன் தான் விற்றுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு ப்ரைஸ் தெரியல, 2000 நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்த மாதிரி எனக்கே இதாக இருந்துச்சு. எனக்குமே வந்து இந்த ப்ரைஸிங் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன், 20 சென்ட் வந்துச்சு. ஸோ மேபி தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஏமாற்றக்கூடாதுன்னு திருப்பி போயிட்டு அப்புறம் அவங்க உள்ளே போனால் அவனை கூப்பிடணுன்னு பார்த்தேன், கொடுத்துட்டு வருவோன்னு. பட் அவங்க அம்மா வந்தாங்க. ஸோ அவங்கள கேட்கும்போது 10,000ன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த பையனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவனை திட்டாதீங்க, என்னோடய மிஸ்டேக் தான் சொல்லிவிட்டு அப்படியே வந்தேங்க. வண்டியை என்ன பண்ணோம், அப்படியே இங்கேயே பார்க் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே உள்ளே போனால் டிக்கெட் வாங்கணுமா. ஸோ வந்து வாட்டர் ஃபால் வந்து 50 மீட்டர் தான் இருக்குது. அதனால் ஏன் வந்து நம்ம உள்ளே போயிட்டு இப்படியே இது பண்ணலான்ட்டு இங்கேயே பைக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்படியே வாக் பண்ணி போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரு. ஒரு பர்சனுக்கு வந்து 20,000. மீனை பாருங்களேங்க, செம்மையாக இருக்குது. அழகாக நீந்திக்கிட்டு இருக்கு. வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் தண்ணி ஓடுதானே, போகவே இல்லை, இங்கே தான் இருக்குது. This fish is your one? Yeah. Oh. It never goes outside, right? No. Oh. It'll be here. Okay. எங்கேயுமே போகாதான், இவங்க தான் வளர்க்குறாங்களாங்க. அப்படி எங்கேயே இருக்குமாங்க. எப்படிங்க தண்ணி ஓடும்போது அந்த பக்கம் வலை வச்சுருக்காங்க. பட் இந்த பக்கம் ஒன்றும் வலை வச்ச மாதிரி தெரியல. ஆனால் ஃபுல்லாக இங்கேயே தான் இருக்குது. இல்லைங்க, பைக்கு உள்ளே போகலாமாங்க. அந்த கீழே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அதுக்கு தான் வந்துட்டு 20,000. ஸோ அந்த வாட்டர் ஃபால் போகிறதுக்கே வந்து என்னன்னு 20,000. பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு பைக்குக்கு வந்து காசு கிடையாது. ஸோ திருப்பி நம்ம பைக்கை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போவோம். வண்டி இங்கே வரையும் பார்க் பண்ணிட்டாங்க. வந்து இங்கே பார்க் பண்ணி வச்சு ஸோ நேராக அப்படியே நடந்து உள்ளே இந்த போயிட வேண்டியதான். இங்கே ஒரு 50 மீட்டரா வாங்க போகலாம். உள்ளே நடந்து போயிட்டுருக்கேங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது பாருங்க, சரஸ்வதி வான். ஓ, சரஸ்வதி வாரங் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். தமிழ் பேர் மாதிரி இருக்குது. வாரங் சரஸ்வதி. சரஸ்வதி ஒரு நேமா? Saraswati Warung. Saraswati Warung. Yeah. Oh, okay, okay. Dewi Saraswati and like this, ya. Dewi Saraswati. Yeah. This one for the God, Oh. Dewi Saraswati. Okay, nice. பாருங்க, பிள்ளையார் சிலை எல்லாமே இருக்குது. புத்தர் சிலை, பிள்ளையார் சிலை. Oh. Siwa, Ganesh. Like this, the Tuan Energy. Sivan. Yeah, Tuan Energy. This one the Krishna. Okay. The Buddha. Buddha. Okay, nice. செம்மையாக இருக்குது பாருங்க. Warung, ya. So, இந்த பிள்ளையார் செம்மையாக இருக்குது. yeah, Ganesh. கணேஷ், யா. Yeah. Ganesh. This one decoration pagi-pagi. And the wood. Okay, nice. Where come from, Mom? I'm come from India. India. This for me local Bali. India family for me. Yeah. Okay. For me family. Jam-jam. Jam. Kita jam-jam. Air jam-jam India. Sorry. Sungai Ganga. Ganga? Yeah. Sungai Ganga. அவங்க என்னமோ கேட்குறாங்க, தெரியல என்னன்னு. ஓ, கங்கை. வா. Jam-jam. ஓகே. Sungai Ganga. கங்கை தீர்த்தம் எடுத்து வந்திருக்காங்கங்க. Yeah. ஓ, have you been in India before? Nay, family. Oh, family India. Family. Where? Family Denpasar ya. To go India. India. Yeah. Oh. Okay. இங்க India பாருங்க பாத்தி. family like for me. Nice. I go first, Yeah. வாழைப்பழம்லாம் இருக்கு பாருங்க. Banana. Yeah. You like banana? Okay, you please no problem. No. I go when I come back I take. Oh, it's okay. Okay, thank you. Thank you.
இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஹிந்துஸ் தாங்க இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பிள்ளையார் தெரியும், சிவன் தெரியும், எல்லாமே. அவங்க பேரும் பாருங்கள், சரஸ்வதி அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் பேராக இருக்குது. காலையில் அலைஞ்சோம் இல்லைங்க அந்த மெல்லண்டிங் வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த பிலாங்ஸ் வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு. பிலாங்ஸ் வாட்டர் ஃபால் இங்கே இருந்தாங்க காலையில், நம்ம அங்கே போயிருக்க வேண்டியதில்லை. பட் ஒரு நல்ல ஹைக்கிங்காக இருந்துச்சு, உள்ளே போய்ட்டு வந்தோம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான வழி. ஸோ வாங்க வாட்டர் ஃபால் போகலாம். ஹாய் Hi. ஹாய். லைஃப்பில் தனியாக ட்ராவல் பண்ணுறது ஒரு சந்தோஷம் தானேங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம போகிறது தான். ஒரு வண்டி ரெண்டல் எடுத்துகிட்டு நமக்கு எங்கே பிடிக்குதோ போயிட்டு சந்தோஷமாக ஒரு 4-5 நாள் இருக்கிறத வந்து ஒரு தனி சந்தோஷம் தாங்க. நம்ம பைக்கை இது வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஒரு பயந்துட்டு நம்ம அங்கேயே போட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வாட்டர் ஃபாலுக்கு. ஓ, இங்கே டிக்கெட் எடுக்கணுங்க, எல்லாத்துக்குமே டிக்கெட்டுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20,000. இது தாங்க வழி போகிறதுக்கு. டிக்கெட்டும் எடுத்தாச்சு, 20,000 ருப்பியா. ஸோ கிளம்புவோம், அப்படியே உள்ளே போயிட்டு ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். வந்தாச்சுங்க, வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல. ஹாய். செம்மையாக இருக்குல்ல, அமேசிங்காக இருக்குது. எத்தனை அருவி கொட்டுது பாருங்க. இங்கே ஃபுல்லாகவே நாட் பாலி ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ஃபாலும் மலைங்கள் தான் அதிகம். அங்கங்கே வாட்டர் ஃபாலுங்க. இப்போ செம்ம சாரல் அடிக்குது. நார்த்து பாலி இயற்கையோட அழகு கொட்டி வச்சுருக்குங்க. அப்படியே பாருங்க, அப்பப்பா சான்ஸே இல்லைங்க. இந்த அருவி தண்ணி அப்படியே அள்ளி குடிக்கலாங்க. Hello, you all from? Yeah. You all from? Papua. Oh, okay. See you. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கோரல் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 45,000 ருப்பியா. அங்கே 20,000 வாங்கினாங்க. இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இங்கே வந்து குளிக்கலாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் இது உள்ள. வாங்க போய் பார்க்கலாம். செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கங்க. அந்த மூங்கில் அப்படியே தண்ணி வருது. அந்த மூங்கில பட்டோன்னே இந்த மூங்கில் போயிட்டு கீழே உள்ள மூங்கில் அடித்து சத்தம் வருது. செம்மையாக இருக்குல்ல. வாவ், அந்த அருவியோட இந்த அருவி செம்மையாக இருக்குங்க. வாவ், நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் இதெல்லாம் பார்த்துட்டோமே போகலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். சான்ஸே இல்லைங்க. இந்த பாலிக்கு இயற்கை என்னமோ அளவு கொடுத்துருக்கு. அது நார்த்து பாலி. பா, இயற்கையோட அழகே இங்கே தாங்க இருக்குது. நான் இவ்வளோ நாள் இந்த ஏரியாவில் மிஸ் பண்ணிட்டேங்க. செம்மையாக இருக்கு. அந்த அருவியோட வேகத்தை பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அது சத்தத்தை பாருங்க. இயற்கை கொடுத்த கொடையில் நீர், நிலம், ஆகாயம், இதில் வந்து அந்த நீருக்கான பவரை பாருங்கங்க. அது சத்தமே அதை சொல்லும். இந்த அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலங்க. பயணிச்சு போங்க, நம்மளால் முடிஞ்ச வரை பயணிச்சுட்டே இருப்போம். கடைசியில் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இந்த பசுமையான நினைவுகளை மட்டும் தான் நம்ம சுமந்து போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்கும்புல் வாட்டர் ஃபால் தான் போகிறோங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 hour ட்ராவல், 28 கிலோமீட்டர், 1 hour ட்ராவல் கண்டினியூஸாக. ஓகே, நேராக செக்கும்புல் தான் போகிறோம். ரோடை பாருங்களேன், எவ்வளோ வளைஞ்சு எப்படி ஏறிது பாருங்கள் மேலே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்ல செக்கும்புல் வாட்டர் ஃபால். இடையில பார்த்தா ஒரு ட்வின் லேக் அப்படின்னு ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னு வந்து பார்த்தா 2 பக்கமும் லேக் இருக்குங்க. அந்த பக்கம் ஒரு லேக்கு, இந்த பக்கம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த 2 லேக்குமே தெரியும். அதான் ட்வின் லேக்காக வாங்க காட்டுறேன். பாருங்கங்க எவ்வளோ பெரிய லேக்கு. சென்டரு ஒன்றுமே இல்லை, காடு மாதிரி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேக் இருக்குது. அதனால தான் இதை சொல்கிறாங்க ட்வின் லேக்குன்னு. இது வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து ஸ்பாட்டுங்க இது. இந்த 2 லேக்கையும் ஒரே நின்று பார்க்குறதுக்கு. 2 லேக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிங் தெரியுது, பட் ஆனால் அந்தளவுக்கு தெரியல. ஒவ்வொரு கரையில் வச்சுருக்காங்க போட்டிங்கு. செம்மையாக இருக்குது பாருங்கங்க. மேலே மலையெல்லாம் பாருங்கள், கீழே லேக்கு. இப்போ எந்த இடத்துல நிறுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெவன் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க, வானகிரி வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அருமையான இடங்க. இதை நான் நெட்டில் பார்த்துருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். டிக்கெட்லாம் உள்ளே வாங்கணும். நம்ம வெளியிலேருந்தே வியூ பார்ப்போம். இதுதான் அந்த இதில் தான் நம்ம வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படியே ஆட்டி விடுவாங்க. அந்த இது வரையும் போயிட்டு வரோம். நம்ம பாருங்கள், போர்டில் தெரியுதா? ஸோ என்ன ப்ரைஸுங்கிறத வரையும் சொல்கிறேன் பார்த்துட்டு. ஹாய், ஹவு மச் டிக்கெட்? 75. ஓகே, 75. ஓகே, 75,000 நாங்க. 75,000 அரௌண்ட் $5 அந்த மாதிரி வரும். உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது பாருங்கள். அந்த லேக்கு முடிஞ்ச உடனேயே பக்கத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள் கீழே லேக்கை சுற்றியே. அவ்வளோ வீடு இருக்குங்க. உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்கங்க, இயற்கையோட வாழ்ந்துட்டுருக்காங்க. வண்டி ஏற மாட்டேங்கிறீங்க. No, thanks a lot. That's a good number. That's a good number. வந்துட்டாங்க, அந்த செக்கும்புல் வாட்டர் ஃபாலுக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே தாங்க இருக்கோம். அங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வியூ பார்க்குறதுக்கு வந்து 20K. ஆனால் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வந்து 150K வித் கைடோட. ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம உள்ளே போகிறோம். வந்து வியூ பார்த்தாலே செம்மையாக இருக்குது பாருங்களேன். அல்லுதில் வியூவு செம்ம பெரிய ஃபால்ஸுங்க. இவர் தான் நம்மளோட கைடு. வாங்க போகலாம். கைடு இல்லாமல் உள்ளே போக முடியாதான். ஸோ இவர் வந்து நம்ம கூட ஃபுல்லாக வந்து இருப்பார் ஒரு 1 hour உள்ள. செம்மையாக ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஆடிட்டு போயிட்டுருக்காருங்க. பார்த்தீங்களா, அவங்க 2 பேருக்கும் வந்து அவர் வந்து கைடு, இது எனக்கு வந்து இவர் கைடு. இது தாங்க வியூ பாயிண்ட்டு. இதுவரையும் வச்சு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு, அதுதான் 20K. இப்போ நம்ம உள்ளே போகிறா இருந்தால் அதான் 150K. நம்ம உள்ளே போகிறோம். வழியை பாருங்கள், அப்படியே வெறும் செங்குத்தாக இறங்குது. செம்மையாக இருக்குல்ல. அவர் கைடு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வியூ பாயிண்ட் போயிட்டீங்கன்னா அந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஆசை வந்துடும் உள்ளே போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து 150 இவ்வளோ தான் எடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் உள்ளே ஏறி வந்தாங்க இந்த இதை பார்க்குறதுக்காக. ஸோ இதையும் உள்ளே போய்ட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே மட்டும் வந்து எப்போ மழை வரும்னு சொல்லவே முடியாதாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாற்றினேன். ஸோ கைடு என்ன சொன்னார், சீக்கிரம் பண்ணுங்கள், எப்போ மழை வரும்னு தெரியாது, போய்ட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு வந்தேன். உண்மையிலே கிளைமேட்டை வந்து சடனாக சேஞ்ச் ஆகுதுங்க. பைக் ஓட்டிகிட்டு வரும்போது பார்க்குறேன், டக்குன்னு அப்படியே வந்து க்ளவுடி ஆகிடுச்சு. செம்ம கிளைமேட்டுங்க இங்கே இப்போ. வாவ், செம்மையாக இருக்குல்ல. கீழே குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ ஆள் இருக்காங்களா, அங்கே தான் போகிறோம் நம்ம. இதுதான் அந்த வழி, ஃபால்ஸுக்கு வழி. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிடன் ஃபால்ஸ் ஒன்று இருக்காங்க. பார்க்கலாம் வாங்க, என்ன ஹிடன் ஃபால்ஸ்னு கூட்டிகிட்டு போகிறாரு, பார்ப்போம். வாவ், ஹிடன் ஃபால்ஸு செம்மையாக இருக்குங்க. ஓகே,
செம்ம வியூங்க, செம்மையாக இருக்குல்ல. ஃபால்ஸுக்குனே பேர் போன இடங்க இந்த நார்த் பாலி. வாவ், எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க கல்லாம். இப்போ இதுதான் நடந்து போனது, ராக்கெல்லாம் நடந்து போகிறோம். செம்ம த்ரில்லிங்க. நிறைய கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இதை எதுக்காக ஹிடன் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து இந்த ஃபால்ஸ் பார்க்கவே முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஃபால்ஸு, ஃபுல்லாக மறைஞ்சிச்சு பாருங்கள். இது வெளியிலேருந்தே பார்க்க முடியாது. அதனால தான் இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, இங்கே வந்து ஹிடன் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. வாங்க நெக்ஸ்ட்டு அங்கே சிக்கமல அந்த ஃபால்ஸுக்கு போகலாம். இந்த தண்ணியில் கிராஸ் பண்ணி தாங்க போகணும். செம்ம ஸ்லிப்பரியாக இருக்கிறதுக்கு அந்த கயிறுலாம் கொடுத்துருக்காங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. வந்துட்டோங்க அந்த அதிசய அருவியை பார்க்க. செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ ஹைட்டை பாருங்கள். சான்ஸே இல்லை, வாங்க உள்ளே போயிட்டு குளிக்கலாம். செம்மையாக இருக்குங்க. சாரில் பாருங்கள், நிற்க முடியல, அவ்வளோதான் இருக்குது. அதோட இது வந்து எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. வியூங்க, எவ்வளோ தூரத்துக்கு சாரம் அடிக்குது பாருங்கள். உண்மையிலே எதிர்பார்க்கலைங்க, இவ்வளோ ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. செம்மையாக இருந்துச்சு. ஒரு 1/2 hour அங்கே உள்ளே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே இது பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. பாய் பாய் சக்கும்பர் அப்படியே இந்த அருவிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். அந்த டிக்கெட் ரேட்டை வந்து 20K போட்டாங்கல்ல, ஒன்லி வியூ மட்டும் ஒன்று பாருங்கள். வியூ மட்டும் ஒன்றுமே இல்லைங்க. கீழே போகிறது தான் பெரிய த்ரில்லிங்க. வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த 150K உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அது என்னென்னா வந்து உள்ளே போனோன்னா ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க கையில். அதோட நம்ம ஒரு கைடு ஃபாலோ பண்ணுவார். நமக்கு வர கைடு ஓகே இருந்தால் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவார். சில பேர் வேகமானு சொன்னாங்க, எங்காலும் கொஞ்சம் வேகம்னாரு. அப்புறம் பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேயே ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்தோன்னே ஒரு டீ குடிக்கலாம் போல் தோணுச்சுங்க. சரி, அப்புறம் அங்கே வந்து பார்த்தா ஜிஞ்சர் டீ அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு ஜிஞ்சர் டீயை குடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹோட்டல் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டல் போகணும். தேங்க்யூ. அப்படியே அப்படி இந்த நேச்சரை பார்த்துட்டு ஒரு ஜிஞ்சர் டீ குடிக்கிறாங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து லொவினா அந்த பீச் சைடுக்கு உள்ள பக்கத்தில் தான் ஹோட்டல் போட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பட் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு வந்துச்சுல்ல. ஆனால் ரிட்டன் வந்து ஒரு மேப்பை போட்டு பார்க்குறேன். ரோடை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்குங்க. நான் வரும்போது நினச்சிட்டு வந்தேன், எப்போ அதில் திரும்பி ரிட்டன் போகிறோம் அப்படின்னு பயந்துகிட்டே வந்தேன். பட் ஆனால் இருந்தாலும் வந்து இந்த ரோட்டில் போகும்போது ஒரே ரூட்டு மாறி போகிறோமா என்னென்னு பார்த்து மேப்பையும் அப்பப்போ பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு அப்படியே ஒரே ஃப்ளாட்டாக போயிட்டுருக்குங்க. நான் இப்போ எதுக்கு இங்கே நிறுத்தினேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இங்கே ஒருத்தவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னமோ இந்த இது மாதிரி உளுந்து மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நிறுத்தினேன். வாங்க பார்க்கலாம். செமையாக இருக்கிற ஏரியாவே உளுந்து போட்ட மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல. உளுந்தும் இல்லைங்க அது. ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. அவங்கள கேட்டாலும் தெரியலைங்கிறேன். அவங்க எதோ சொல்கிறாங்க, பட் எனக்கும் புரியல. அது என்னவா இருக்கும் தெரிஞ்சு அப்படியே சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். அங்கே என்ன பண்ணுறாங்க? ஹாய்.
என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, சும்மா கட்டி கட்டி போடுறாங்க. Listen for what eating eating one oh, the one eating. Oh, okay. Oh, சூப்பில் எதுவும் போடுவாங்களோ தெரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஓகேங்க, ஓகே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்காங்க ஹோட்டலுக்கு போகிற இடத்துல வந்து இந்த ஏரியா பார்த்து சிங்கராஜா. இது வந்து ஒரு மெயின் ஹைவே மாதிரி இருக்குங்க. செம்ம க்ரௌடெல்லாம் இருக்குங்க சிங்கராஜா ஏரியா. அந்த மாலில் பெரிய மாலு இது எல்லாமே இங்கே இருக்குங்க. உள்ளே வரும்போதே பார்த்தா ஒரு 2-3 மால் இருந்துச்சு. பெரிய ஷாப்பிங் மால் மாதிரிலாம் இருந்துச்சுங்க. இந்த ஏரியா பேர் வந்து சிங்கராஜாவா. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இன்னும் போகணுங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், 25 30 மினிட்ஸ் ஆகும்னு போட்டுருக்கு. போயிட்டோன்னா அங்கே போய்ட்டு அந்த பீச்சு பக்கத்துலேயே ஹோட்டல் போட்டிருக்கோம். அப்படியே போய் அங்கே போய் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணுவோம். ஓகேங்க, சிங்கராஜாவை கிராஸ் பண்ணி நியர் லொவினா கிட்டே வந்தாச்சுங்க. இன்னும் 2 கிலோமீட்டரில் வந்து லொவினா வந்துடும். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அதுவும் இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்தேங்க. இது ஒரு ஹோட்டல் தான், பட் ஆனால் இந்த பிள்ளையார் வந்து செம்ம பெரிய பிள்ளையாராக இருக்குங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை பாருங்கள், எவ்வளோ பெரிய பிள்ளையார். நம்ம ஊரில் கூட நான் இது மாதிரி பார்த்தது இல்லைங்க, இவ்வளோ பெரிய பிள்ளையார். ஆனால் பெயிண்டிங் எதுவுமே பண்ணலை, அப்படியே பழைய பிள்ளையார் மாதிரியே இருக்குது. செம பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹோட்டலு, கிராண்ட் மெலாக்கா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலு ரெசார்ட்டு, அதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதாங்க ரோடு ஹைவே, செம்மையாக டிராஃபிக்காக இருக்குது. நிறுத்த கூட முடியல, அங்கங்கே பக்கத்து கூட நிறுத்த முடியல. சரி, அப்படியே கிளம்புவோம். ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்துட்டாங்க. இந்த ஹோட்டல் தான் பார்த்தோம், சென்ட்ரல் லொவினான்ட்டு. நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கேயே போய்ட்டு உள்ளே போய்ட்டு புக் பண்ணிடுவோம். சென்ட்ரல் தான் இருக்குது, ஆனால் பீச் பக்கம் சொன்னாங்க. எங்கே பீச்சுக்கு போகிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். உள்ளே போய் கொஞ்சம் பார்ப்போம். பார்க்க என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே, ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹோட்டலுக்கு வந்துட்டு ரூம் புக் பண்ணியாச்சு. நேரப்போ தான் ஒரு ரூம் கழிச்சு போகிறாரு, பார்ப்போம். Okay. And for the pool open until 10. Okay. சுமாராக தான் இருக்கும் போல். ஓகே, ரூம் ஓகேங்க, ரூம் பிரச்சனை இல்லை. ஓகே. The username for the Wi-Fi is your. என்ன ஒரு ட்ராபேக்னால் வந்து டாய்லெட் அட்டாச் இல்லைங்க. 3 ரூமுக்கு ஒரு டாய்லெட்டுக்கு காமனாக. அந்த ரிவ்யூஸை நான் பார்க்கல. பரவாயில்ல, எனிவே வந்து இங்கே அவுட் சைடில் நல்லாயிருக்கு. ஒரு நைட் தானே தூங்க போகிறோம். வெளியில் செமையாக இருக்குங்க. ஸ்விம்மிங் பூலு, அங்கே குளிச்சிக்கிட்டே குடிக்கிறாங்க பாருங்க. மியூசிக்கு அருமையாக தான் இருக்குது. ஓகே, லேட்டாக வருவோம். இப்போ தான் வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொண்டாந்து கொடுத்துருக்காப்புல, ஆரஞ்சு ஜூஸு. ஓகே, நைட்டு செம்மையாக இருக்குது பாருங்க. டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ஹாப்பி ஹவர்ஸ்னுட்டு வந்து ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறவங்க இங்கே குடிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், குளிக்க போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவைலபிளுங்க.
அப்படியே இங்கே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து அப்படியே சாப்பாடு சொல்லிட்டேன். நாசி கோரிங் சொல்லியிருக்கேன். அப்படியே வாங்கிட்டு ரூமுக்கு போவோம். சரியான கூட்டமாகிடுச்சு. நம்ம சொன்ன டேக்கே ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். தேங்க்யூ. செம்ம என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்க, ரூம் போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான். பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இந்த ஏரியாவே செம்மையாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக மேலே வந்து பப்பு தான் இருக்குது. பக்கத்தில் தாங்க பீச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாலே பீச் வந்துடுச்சுங்க. ஏரியா செம்மையாக இருக்குது. ஏரியாவே சூப்பராக இருக்குங்க. பண்டாய் லோவினா. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பீச் வெளியில் ஒன்றுமே தெரியல. பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, பீச்சுக்கு வந்தாச்சுங்க. பெரிய பீச்சாக தான் இருக்கும் போல். நைட்டில் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. பகலில் வந்து பார்க்கலாம். அலை இருக்கு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஒரு சின்ன அலையாக இருக்குது. பீச் ஒட்டி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஹாய். லைட்டிங்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. கேம்ப் ஃபயர்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நாள் அப்படியே கேம்ப் ஃபயரில் நின்றுட்டு போ. செம்மையாக இருக்குல்ல ஏரியா. லைட்டிங்லாம் சான்ஸே இல்லைங்க. இது மாதிரி அங்கங்கே நிறைய நடக்குது. இன்றைக்கி டே 2 இதோட முடிச்சுக்குவோம். காலையிலேருந்து முண்டோக்குலேருந்து கிளம்பி நேராக அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பிளான்டேஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே சிக்கம்போல் அந்த வாட்டர் ஃபால்க்கெல்லாம் போயிருந்தோம். மெலாண்டிங் வாட்டர் ஃபால் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு நேராக வந்து இப்போ வந்து லொவினாவில் வந்து ஹோட்டல் புக் பண்ணி அங்கே தங்கியாச்சு. அங்கேயே அப்படி குளிச்சுட்டு இந்த மட்டும் ஹோட்டலில் அதுக்கப்புறம் இப்போ பீச்சுக்கெலாம் போனோம். போயிட்டு வந்து இதோட டே 2 முடிச்சுக்குவோம். நாளைக்கு டே 3 பார்த்திங்கன்னா காலையிலே வந்து அந்த டால்ஃபின் அந்த இதுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே சென்டர் பாலிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பார்க்கலாம்.